அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு விசுவாவசு வருடம், தமிழ் வருடம். இந்த ஆண்டு கலசம் உங்கள் வீட்டில் எப்படி வைக்கணும், நிரந்தர தெய்வீக கலசம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ 3 வாரங்களுக்கு முன்பு நமது சேனலில் பதிவிட்டேன். அந்த ஆடியோ தொடர்பான நிறைய சந்தேகங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்காங்க. அத்தனை பேருக்கும் தனித்தனியாக பதில் சொல்வதை விட ஒரு தனி பதிவாக கொடுத்துடலான்னு இப்போ நான் பதிவு செய்கிறேன். தெய்வீக கலசம் உங்கள் வீட்டில் வைக்க வேண்டும். ரொம்ப 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 முக்கியங்க இது. நமது ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சேனல் ஆரம்பித்த உடன் தெய்வீக கலசம் வைக்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை அடியேன் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மிக பிரபலப்படுத்தினேன். தெய்வீக கலசம் எதுக்கு வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் யூடியூப்பில் பேச ஆரம்பித்த பிறகு தான் பல பேர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி பல லட்சம் சகோதரிகள் அவங்க வீட்டில் கலசம் கட்டி தெய்வத்தோட அருளை பெற்று மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த கலசம் கட்டுறது எதுக்காக அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு உறவினர் வராரு அல்லது உங்கள் ஒரு நண்பர் வராரு அப்படின்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு நுழைந்தவுடன் நீங்கள் செய்யும் முதல் செயல் என்னவா இருக்கும்? வாருங்கள் வந்து அமருங்கள்னு ஒரு இடத்த காட்டுவீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய இறைசக்தியும் அமர்வதற்கு ஒரு இடம் வேண்டுமல்லவா? அந்த இடம்தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக நிரந்தர கலசம். இப்போ கலசத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த வருடம் ஏன் நான் கலசத்தின் முறையை மாற்றி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஆண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த விசுவாவசு வருடம் இப்படி கலசம் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இனி ஒவ்வொரு வருடமும் அந்த வருடம் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தை கணக்கில் கொண்டு, அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை கணக்கில் கொண்டு தெய்வீக கலசம் எப்படி கட்டணுங்கிறத உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லித்தரப்போகிறேன். வருடத்துக்கு வருடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கலசத்தை நம்ம கட்ட போகிறோம். எனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஒவ்வொரு தமிழ் வருடமும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த முறையில் நம்ம கலசம் கட்டணும், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு நாங்கள் சொல்லியிருக்க கலசம் கட்டும் முறையை இதுவரைக்கும் நீங்கள் கேட்கலினா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆடியோ தெளிவாக கேட்டு அந்த பொருட்கள் எல்லாம் சேகரித்து அடுத்த தமிழ்நாடு பிறக்கிற வரைக்கும் ஒவ்வொரு 48 நாளைக்கு ஒரு முறையும் அந்த மாதிரி கலசம் கட்டி உங்கள் வீட்டில் வைங்க. நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். சரி, சந்தேகத்துக்கு போயிடலாங்களா? முதல் கேள்வி, இது ரொம்ப பேர் கேட்குற கேள்வி. சாமி, எங்கள் வீட்டில் கலசம் கட்டுற பழக்கம் இல்லை, நான் உங்கள் ஆடியோ பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்பிக்கை இருக்குது, நான் கலசம் கட்டலாமான்னு பல சகோதரிகள். தாராளமாக கட்டலாங்க. தெய்வத்தை அமர வைக்கிறதுக்கு தான் கலசம். இதுக்கு பழக்கம் வேணும்னு அவசியம் கிடையாது. தெய்வம் உங்கள் வீட்டில் அமரணுமா, தாராளமாக நீங்கள் கலசம் கட்டலாம். அடுத்தது, இந்த கலசம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றலாம் சாமி, நான் மாதம் மாதம் மாற்றட்டுமான்னு கேட்குறாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. 48 நாட்களுக்கு ஒரு முறை கலசத்தை மாற்ற வேண்டும். ஒரு கலசம் ஒரு மண்டலம் உங்கள் வீட்டில் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய சக்தி முழுமையாக உங்கள் வீட்டை வியாபிக்கும். அடுத்தது, கலச சொம்பு நம்ம புதுசாக தான் வாங்கி வைக்கணுமா சாமி, எங்கள் வீட்டில் இருக்க கலச சொம்பை நான் பயன்படுத்திக்கலாமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்க கலச சொம்பை பயன்படுத்தலாம். எவர் சில்வரை பயன்படுத்தக்கூடாது. அது தவிர வேறு எந்த கலச சொம்பு வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிக முக்கியமான கேள்வி, சாமி, இது நாள் வரைக்கும் நம்ம கலசம் வச்சிட்டு இருந்த அந்த முறையில் அந்த கலசத்துக்குள்ளே வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், 5 மக ருத்ராட்சம் இதெல்லாம் போட்டு தான் நம்ம ஒவ்வொரு 48 நாளைக்கு ஒரு முறையும் கலசம் கட்டணும். இப்போ நீங்கள் முறையை மாற்றி ஒரு சக்தி வாய்ந்த முறை சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த பொருட்களை என்ன பண்ணணும்னு பல பேர் கேட்டிருக்காங்க. அந்த வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், 5 மக ருத்ராட்சம் அதை உங்கள் வீட்டு பீரோவில் போட்டு வச்சுருங்க, தனவசியம் உண்டாகும். அல்லது உங்கள் வீட்டில் பூஜை அறையிலேயே ஒரு சிறிய தட்டில் அதை வச்சு தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ஆண்டு நம்ம வேற ஒரு மெத்தடு கொடுத்துருக்கோம். சரி, இந்த ஆண்டு நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ராஜ கோமதி சக்கரம், அதை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்க சாமின்னு கேட்டிருக்காங்க. இந்த ராஜ கோமதி சக்கரம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நேர்மறையான சக்திகளையும் ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த ராஜகோமதி சக்கரம் முறைப்படி 7 நாட்கள் சாபம் நீக்கி
பூஜை செய்து வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ராஜகோமதி சக்கரம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களுக்கு ராஜகோமதி சக்கரம் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஒரு மாற்று வழி சொல்கிறேன். பலர் தெய்வீக கலச செட்டு எங்கள்கிட்ட இந்த ஆண்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய தெய்வீக கலச செட்டில் நாங்கள் ஒரு ஸ்ரீ சக்கரம் கொடுப்போம். ஏற்கனவே ஒரு ஸ்ரீ சக்கரம் உங்கள் வீட்டில் வச்சிருப்பீங்க. அப்போ ஒரு வீட்டில் 2 ஸ்ரீ சக்கரம் இருக்கலாமான்னு பல கேள்விகள். தாராளமாக இருக்கலாம். நீங்கள் ஒன்று பூஜையில் வச்சுக்கோங்க அந்த ஸ்ரீ சக்கரத்தை, இல்லை உங்கள் பணப்பெட்டியில் போட்டு வச்சுருங்க, நகைப்பெட்டியில் போட்டு வச்சுருங்க, பீரோவில் போட்டு வச்சுருங்க. ஏற்கனவே இருந்த ஸ்ரீ சக்கரத்தை ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த ஆண்டு இந்த கலசத்தில் மகா வில்வ வேர்னு ஒரு அற்புதமான ஒரு வேரை சேர்க்க சொல்லியிருக்கேன். அந்த மகா வில்வ வேறு அரிசிக்குள்ள ஒளிச்சு வைக்கணுமா சாமி, இல்லை மேலே தெரியுற மாதிரி வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஒளிச்சு வைக்கணும்னு கிடையாது, மேலேயும் வைக்கலாம், இல்லை அரிசிக்குள்ளேயே கலசத்துக்கு வெளியே அரிசிக்குள்ளேயே கூட வைக்கலாம். இன்னொரு தகவல், ஒரு முறை மகா வில்வ வேர் வாங்கிட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் அந்த ஒரு மகா வில்வ வேரையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் கலசம் கட்டும்போது மகா வில்வ வேர் தனித்தனியாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எத்தனை முறை கலசத்தை மாற்றி அமைத்தாலும் மகா வில்வ வேர் ஏற்கனவே வாங்கின அந்த ஒன்றையே பயன்படுத்திக்கலாம். அதை போல கலசம் கட்டுவதற்கு நேரம் முக்கியம் அல்லவா? சென்ற ஆண்டு வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் கட்டணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மதியம் 12 மணிக்குள்ள ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேணாலும் கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு கலசம் கட்டுவதற்கு நீங்கள் பச்சை நிற துணியை பயன்படுத்த வேண்டும். சென்ற ஆண்டு வரை சிகப்பு நிற துணி தான் விரிக்க சொல்லியிருந்த ஒரு தாம்பூல தட்டு மேலே அல்லது சிறிய தட்டு மேலே. இந்த ஆண்டு முழுவதும் பச்சை நிற துணி. அந்த துணியும் ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த துணியை வச்சு இந்த வருடம் முழுவதும் கலசம் கட்டலாம். ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக துணி வாங்கணுமான்னு கேட்குறீங்க, அப்படி வாங்க வேண்டாம். அதை போல இந்த கலசம் வைப்பதற்கு அரிசி போட சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பச்சரிசி தான் போடணும். அந்த பச்சரிசி மஞ்சள் கலக்காத பச்சரிசியாக இருக்கணும். அது தொடர்பாகவும் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. அடுத்தது முப்பரி நூல் எனக்கு சுத்த தெரியாது சுவாமி, இந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதியில் முப்பரி நூல் சுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். முப்பரி நூல் கண்டிப்பாக சுத்தணும். பிராமின்ஸ் சுத்துற மாதிரி முறைப்படி 108, 1008, 308 கணக்கு பண்ணி சுற்றணும்னு நான் சொல்லலை. அந்த சொம்போட கழுத்து பகுதியில் ஒரு 3 முறை சுற்றி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க, அதுவே போதுமானது. கலச சொம்பில் பன்னீர் தான் ஊற்றணும், தண்ணீர் ஊற்றக்கூடாது. பன்னீர் அதுவும் 3/4 சொம்பு ஊற்றுங்க. சொம்பு வாய் வரைக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது தேங்காயில் படும், அது உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். தண்ணி வெளியே வரும், அரிசிலாம் நனைஞ்சு போகும், அது ரொம்ப உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். இந்த கலச சொம்பின் கழுத்து பகுதியில் வைக்கக்கூடிய மாவிலை அல்லது வெற்றிலை சாமி வைத்த 2-3 நாளில் வாடி போயிடும், அதை நாங்கள் எடுத்து மாற்றலாமான்னா கூடவே கூடாது. ஒரு தடவை கலசம் கட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த இலை வாடினாலும் சரி அப்படியே இருக்கட்டும். 48 நாளைக்கு அதை எடுக்கக்கூடாது. தேங்காயை வெளியே எடுத்துட்டிங்கன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் திரும்பவும் ஒரு நல்ல நாள் பார்த்து தான் கலசம் கட்டணும். இந்த இடத்துல ஒரு தகவல் கொடுத்துட்றேன். இந்த கலசம் கட்டுவதற்கு நாள் நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் நாளோ அல்லது அதுக்கு முந்தைய நாளோ நான் சொல்லிடுவேன் அந்த மாதம் எப்பெல்லாம் கலசம் கட்டலான்னு. இது பல வருஷம் அந்த சேவையை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக நாள் குறித்து தர இயலாது, சேனலில் தான் நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? இந்த மாவிலையும் சரி வெற்றிலையும் சரி வாடினாலும் மாற்றக்கூடாது. அதே மாதிரி கலசத்தை வச்சிட்டிங்கன்னா ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா நகர்த்தக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கலசத்தை மேல் செல்ஃபில் வைக்கிறது, எடுத்து திருப்பி கீழ் செல்ஃபில் வைக்கிறது, அடுத்து திருப்பி கீழே வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விசேஷமான நாட்களில் மட்டும் கலசத்தை எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கன்னு நானே சேனலில் சொல்லுவேன். அப்போ மட்டும் செய்யுங்க. மற்றபடி கலசத்தை ஒரு இடத்துல வச்சா அப்படியே இருக்கணும். அதனால தான் அந்த கலசத்துக்கு பேர் நிரந்தர தெய்வீக கலசம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான சில கேள்விகள். சாமி நான் கலசம் கட்டிட்டேன், எங்கள் வீட்டில் நான் அசைவம் சமைச்சு சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிடுங்க. சாமி நான் கலசம் கட்டிட்டேன், இறப்பு தீட்டுக்கு போகலாமா? தாராளமாக போங்க. சாமி நான் கலசம் கட்டிட்டேன், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாமா? தாராளமாக ஈடுபடலாம். இது மாதிரி நிறைய கேள்வி இருக்குங்க. நான் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் பூஜை அறைன்னு ஒன்று இருக்குது. அந்த பூஜை அறையில் சாமி படம் ஒன்று வச்சுருக்கீங்களா இல்லையா? சாமி படம் இருக்கும், ஆன்மீக பொருட்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கீங்க. தீபம் ஏற்றுவதற்கு விளக்கு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் இருக்குது. ஒரு வீடுன்னா அதெல்லாம் இருக்கும். அதுக்காக அதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயங்களை பண்ணாமல் இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி தான் தெய்வீக கலசமும். தெய்வீக கலசம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக பொருள். அது எப்பயும் போல இருக்கட்டும். நீங்கள் சுத்தமாக இருக்கும்போது அதுக்கு பூஜை பண்ணுங்க. அசைவம் சேர்க்கிற அன்னைக்கோ அல்லது சுத்தம் இல்லாதப்பவோ பூஜை அறைக்குள்ளே போகாதீங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆண்டு கலச தேங்காயில் மஞ்சள் தடவி வைக்க சொல்லியிருக்கேன். அந்த மஞ்சள் ஒரு 3 நாளைக்கு முன்னாலேயே
கலசத்தை கட்டுவதற்கு நாள் நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்கள, அந்த நாளுக்கு 3 நாளைக்கு முன்பாகவே தேங்காவில் மஞ்சள் தடவி நல்ல வெயிலில் காய வைங்க. ஈரத்தோடையே போய் வைக்காதீங்க. அப்புறம் தேங்காய் உடச்சி பார்க்கும்போது கெட்டு போன மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். சரிங்களா? போதுமான அளவுக்கு தெய்வீக கலசத்தை பற்றிய சந்தேகங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. உங்கள் வீட்டில் தெய்வீக நிரந்தர கலசம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் உங்கள் வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக, குறிப்பாக உங்கள் குலதெய்வம் நிரந்தரமாக வந்து தங்கும். ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க, சாமி நான் எந்த தெய்வத்தை நினச்சி கலசம் கட்டட்டும்னு. தெய்வீக நிரந்தர கலசம் என்பது எல்லா தெய்வத்துக்கும் பொதுவானது. நீங்கள் ஒருவேளை ஏதாவது குரு கிட்ட உபாசனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த குரு உங்களுக்கு உபாசனை கொடுப்பாரு. அந்த உபாசனை கலையத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் தெய்வீக நிரந்தர கலசம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எல்லா தெய்வத்துக்கும் அந்த கலசத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அந்த கலசத்து முன்னால் எல்லா தெய்வத்தோட மந்திரங்களையும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு விசுவாவசு வருட தெய்வீக நிரந்தர கலசம் வைத்து அனைவரும் பயன்பெறுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த கலசம் எப்படி வைக்கணும்னு லிங்க் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களால் அந்த பொருட்களை சேகரிக்க முடியல, மகா வில்வ வேற சாப நீக்கி வாங்க முடியல அப்படின்னா எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெய்வீக நிரந்தர கலச செட்டு நாங்களே எல்லா பூஜையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கலச சொம்பு, தேங்காய், பன்னீர், பச்சரிசி மட்டும் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். மற்ற எல்லா பொருளும் தெய்வீக கலச செட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பதிவு பண்ணி எங்ககிட்ட வாங்கிக்கலாம். இந்தியா முழுவதும் அதை நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம். தேவைப்படுவோர் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள் அன்பு சொந்தங்களே. வைகாசி விசாகம் வரப்போது. இந்த ஆண்டு வைகாசி விசாகம் ஒரு நாள் சண்முக சடாச்சர வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நடத்த போகிறேன். மேலும் குபேர வசிய திலகம் என்ற ஒரு அருமையான திலகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதே போல 10/6/2025 திருமண தடை, புத்திரபாக்கிய தடை, முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஸ்ரீ மன்மத மகா அதர்வண வேத யாகம் எங்களது ஞானபீடத்தில் நடக்க போகுது. இந்த ஆன்மீக நிகழ்வுகள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன விளக்கம் வேணாலும் அதை தெளிவாக வழங்குகின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.